ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். நான் உங்கள் விஜய் பிலால். அப்புறம் விலாலு நேத்தி வந்து காஞ்சிபுரத்துல ஆடியோ லான்ச் நடந்துச்சு பாத்தியா? ஆடியோ லான்ச்சா? ஆமா, ஆடியோ லான்ச். ஜனநாயகன் ஆடியோ லான்ச். மலேசியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏய், நேத்தி வந்து மீட்டிங் போட்டு பிளாஸ்ட் அப்படின்னாரு. ஓ, மாத்திட்டாங்களா இங்க? ஐயே, ஆமா நானும் கேள்விப்பட்டேன். ஆனா பிளாஸ்ட் அது மக்கள் கூட்டம்டா. மக்கள் கூட்டம்ல மக்களுக்காக தான் பேசுனது. இதுல பிளாஸ்ட்னு சொன்னாரு. நான் அதை பார்த்துட்டு வர அது வந்து ஆடியோ லான்ச் போல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ். அவனா ஒருத்தன் ஆடியோ லான்ச் ஸ்கிரிப்டை மாத்தி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்கிரிப்டை வந்து பார்த்துட்டு தான் ஒரு பேஜ் மட்டும் பின் பண்ணி மாத்தி பின் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் இடையில பிளாஸ்ட் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது காஞ்சிபுரத்துல வந்து நேத்தி வந்து ஒரு மீட்டிங், மக்கள் மீட்டிங். அந்த மக்கள் மீட்டிங்கும் ஆடியோ லான்ச்சும் நடந்துச்சு. அதுல வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் எங்களுக்குள்ள இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாங்க கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி. ஒரு நிமிஷம் ரபிலாலு. ஏண்டா ஃபர்ஸ்ட் வீடியோல தான் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தேன். இப்போ எதுக்குடா இது நோட்டு? டேய், அவர் மட்டும் ஸ்கிரிப்ட் வச்சு பார்த்தா நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க, என்னைய மட்டும் கேட்குறீங்க. நானும் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். சரி, ஓகே. தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை. எதுக்கு சம்மந்தம் இல்லாம பாட்டு பாடுற? டேய், இப்படி சம்மந்தமே இல்லாம பாட்டு பாடினா தானே ட்ரெண்ட் ஆகும். இப்போ பாரு, நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார். சரி. பொதுநலத்துக்கு தானே நாள் முழுக்க கண் திறந்தார். ஆமா, இது எதுக்கு பாடினாராமா? அது எதுக்கு பாடினாருன்னு அவருக்கும் தெரியல. இப்ப இந்த பாட்டு எதுக்கு பாடினான்னு எனக்கும் தெரியல. அதாவது எதுக்குன்னா, பாடுறாரா, மக்கள் உற்சாகமாறாங்க, தலைவர் பாட்டு பாடிட்டாருன்னு அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ஃபுல்லா கத்துறதுக்கு போடணும்ல, ஒவ்வொரு டைமும் பஞ்சு அடிக்கிறதுக்கு. அதுக்கு அதனாலதான் நான் ஆரம்பத்திலே கேட்டேன், இது ஆடியோ லான்ச்சா இல்ல மக்கள் கூட்டமா, இதுக்கு தான் கேட்டேன். இப்ப புரிஞ்சா? புரியுது. அது மட்டும் இல்லாம சரி, ஸ்கிரிப்ட் அப்படி வச்சிடலாமா? எப்போ எனக்கு மறக்குதோ அப்போ ஸ்கிரிப்ட் எடுப்பேன். கீழே வந்து 200. அதான் மெயினாக வந்து இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க 200 UPI, 200 திமுக யூபிஸு, திமுக தொண்டர்கள், திமுக அடிமைகள் அப்படிலாம் சொன்னாங்க. சத்தியமாக நாங்கள் திமுக அடிமையும் கிடையாது, 200 யூபியும் கிடையாது. ஓகேவா? அது அந்த வீடியோவில் முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். நம்ம நாங்கள் எந்த யூபியும் கிடையாது. இப்படி வச்சிடுறேன். அதாவது பிலால் பார்த்தோம் அப்படின்னா, நேத்தி வந்து மீட்டிங்ல வந்து ஒரு பெரிய லென்த் டயலாக் ஒன்று சொன்னாராம். பெரிய லென்த் டயலாக் எப்படி? அது வந்து அது பெருசு, பெருசுன்னா விட்டுறணும், உள்ள அதுவும் கேட்கக்கூடாது. கேட்டுட்டு கடைசியில வந்து மக்களிடம் செல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இல்ல, எங்கடா போறேன்? மக்களிடம் ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. இருடா டேய், ஆட்சியில இருக்கிறவங்களும் மக்கள்கிட்ட செல்றது கிடையாது, சொல்றவங்க மக்கள்கிட்ட செல்றது கிடையாது. நீ எதுக்கு போற? சொல்றது மட்டும்தான், போகிறதெல்லாம் கிடையாது. ஆமா, இப்படி மக்களிடம் செல்லுன்னு சொல்லிட்டு நாங்க மக்கள்கிட்ட செல்றோம் அப்படின்னு ஒரு சொன்னார்ல. கரூர் விஷயத்துல எங்க போனாரு? மக்கள்கிட்ட போனாரா? இன்னொரு ரோல் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, அந்த ஒரு போராட்டம் நடத்தினார்ல, உங்ககிட்ட இருந்து பதில் என்ன வரும்? ஓகேமா, சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இதை தான் சொல்லுவீங்க. வீடியோ கரூர் சம்பவத்துக்கு கொடுத்திருந்தார்ல, தெரியாம நடந்துருச்சுமா அப்படின்னு இவர் பண்ணிருக்காங்க. மக்களிடம் செல்லுன்னு சொல்றவர் வந்து கரூர் விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் டிங்கு 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 இப்படி ஓட்டாரு. அவ்வளவுதான். அதாவது அதே மாதிரி மக்களிடம் செல்லுன்னு சொன்னவர் வந்து மக்கள்கிட்ட போகவே இல்லை அப்படின்றதுதான் என்னோட மெயின் சந்தேகமா இருந்துச்சு. இதுல அடுத்த வர பாத்துக்கிறேன் சொல்றாரு அவரு. அதான் சொன்னார்ல, கரூர் விஷயம் அது நான் அப்புறம் வரேன் அப்படின்னார்ல. அது நானும் அப்புறம் வரேன், முடிச்சுட்டு அப்புறம் வரேன், அதுக்கு நானும் அப்புறம் வரேன். அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளவு நாளா நீ டிவி கேட்ட, நீ என்னடா கேட்ட? கொள்கை என்ன உங்களுடைய? இது கொள்கை என்னன்னு கேட்டியா? அவர் வந்து என்ன சொல்றாரு, எங்க கிட்ட கொள்கை நீங்க கேட்குறீங்களே, எங்க கிட்ட கொள்கை இல்லையா அப்படின்னு கேட்டாரு. இல்ல கொள்கை இல்ல, அதாவது பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். பாதி டிவிக்கு ரசிகர்கள்ட்ட கேட்டப்ப பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் சொல்றாங்க. பிறப்போக்கு போல பிற்போக்குன்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இவங்கள்ட்ட எல்லாருமே வந்து விஜய் வராரு, ஆஹா விஜய் வராருப்பா, கட்சியில் சார் நல்ல நிறைய விஷயங்கள்லாம் செய்வார் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பின்னாடி போறது. அதுதான் மெயின் காரணம். இப்போ அவங்க கூட ஃபர்ஸ்ட் இருந்தவங்களே திரும்ப வந்து இவருக்கு ஆப்போசிட்டா பேசுற காரணம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு தலைவனை பின்னாடி போறாங்கன்னா, ஏதோ நல்லா செய்வாரு, நல்ல விஷயங்கள் சொல்லுவார் அப்படின்னா, நல்லா செஞ்சாருடா கரூர்ல. அதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறது, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையே திரும்ப சொல்றது. அதாவது ஒரு மக்கள் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு பண்ணா அது எங்கேயுமே இல்லையே. ஏன்னா கொள்கையே அதுதான். கொள்கையில என்ன செய்ய போறோம், எங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லாம எந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பேன், இதெல்லாம் தீர்த்து வச்சு அடுப்பறி இல்லையா, அடுப்பறிக்கிறதுக்கு சீமனை வாங்கி தரேன், கேஸ் வாங்கி தரேன், இந்த மாதிரி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்றாங்களே தவிர கொள்கையை சொல்லலையே, கடைசி வரைக்கும் சொல்லல. அதே மாதிரி நீ ரசிகர்களை சொன்னோட தான் எனக்கு வந்து ஒரு டயலாக் ஒன்று இருந்தது, போட்டே ஆகும். நான் எனக்கு எங்க வீட்டுக்காரர் பிடிக்குமா விஜய் பிடிக்குமான்னு கேட்டா எங்க வீட்டுக்காரர் தான் பிடிக்கும் சொல்லி
அது அது எனக்கு டக்குன்னு வந்து அது ஞாபகம் வருது. ஏன்னா அந்த ஆன்ட்டியை வந்து நான் தேடினேன் அந்த வீடியோவில் எங்கேயாவது அந்த ஆன்ட்டி சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவங்கள மாதிரியான ஒருத்தர் இருந்தாங்க. ஆனால் அவங்க இல்லை. ரசிகர்கள்னு சொன்னோன்னே எனக்கு உடனே அவங்க ஞாபகம் வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே ரசிகர்கள் போட்டாங்க. அதெல்லாம் பேசணும் அப்படின்னா நிறைய. அதாவது கொள்கை இல்லையா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டாரு. கொள்கை இல்லைங்கிறதா மெயின் விஷயம். ஏன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது அது கொள்கையில அடிப்படையா சேருமா என்ன? இப்போ கொள்கைன்னு வச்சுக்கேன் பிலாலு. எப்படின்னா இப்போ திமுக அரசு வந்து திராவிட அரசு பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை ஒன்று இருக்கு. கொள்கைன்னு ஒன்று பேருக்காக இது பண்றாங்க. அதை சொல்லிடுறாங்க வெளியே. இதே சீமான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கை ஒன்று வச்சிருக்காரு. இதை ஏடிஎம்கே எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. இவங்க கிட்ட என்ன கொள்கை இருக்கு? அதுதான் அவங்க தொலாவிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்குள்ளேயே. இன்னும் ஆரம்பிச்சிட்டோம் என்னடா கொள்கை வைக்கிறதுன்னு. அதாவது எனக்கு என்னன்னா லோயலா மணி, புஷி ஆனந்த், இந்த இவரு அவர் பேர் என்ன நாகார்ஜுனா, நாகார்ஜுனாலே ஒரு ஆதவர்ஜுனா எல்லாருமே போய் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவரே இந்த மாதிரி தலைவரே நம்மள்ட்ட கொள்கை இல்ல, போற இடம்லாம் அடிக்கிறானுங்க, போற இடம்லாம் அடின்னு அடிக்கிறானுங்க, அதனால ஏதாவது கொள்கைன்னு ஏதாவது போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னோட திடீர்னு கொள்கைக்கு நான் எங்க போறது அப்படின்னு சொல்லி தேடி இருப்பாரு. சட்ட பாக்கெட்லாம் காணும். உடனே வந்து நாங்க வந்து பரந்தூர் விமானத்துக்கு போராடலையா, அதுக்கு போராடலையா, இதுக்கு எதுக்கு போராடினாரு எனக்கு தெரியல. அந்த 3 நிமிஷம் வந்து போராடினாரு. ஆனா வந்து அந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா எல்லாமே சமம்ன்றது தானே விஷயம். ஆனா அந்த கவின் ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சுல. அப்ப எல்லாருக்கும் சமம் அப்படின்னா கவின் பிரச்சனைக்கு ஒரு வாயை திறக்கவே இல்லை. சந்தேகம் உனக்கும் இருக்குல்ல? எனக்கும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் அது இருக்கு. இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஆனா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா எல்லா பிறந்தவங்க எல்லாருமே சமம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப அதான் கொள்கையா இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே குரல் கொடுத்த விஜய் வந்து கவின் மேட்டரை பத்தி இது வரைக்கும் பேசவே இல்லை இல்லையா? அது கேள்விக்குரிய, அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்போ அந்த இதுல வந்து அவங்க ஒன்று சொன்னாங்க, என்ன தெரியுமா, அந்த ஐபோன் விஷன் ப்ரோ அந்த மாதிரிலாம் வந்து அவர் ஒரு விஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாரு. டிவிகே விஷன் அப்படின்னு சொல்லி சொல்லாரு. என்னன்னா அவங்க வந்து தேர்தல் வந்து அது என்ன வாக்குறுதி கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து நான் அப்புறம் கொடுக்குறேன், இப்போ சும்மா லைட்டா ஒரு 2-3 துளிகள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மழை சாரலா பொடி தூர லைட்டா தொளிச்சு விட்டாரு. அது என்னென்னலாம் தொளிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொளிச்சு விட்டாரா, அதாவது சொல்லி தெளிச்சு விட்டாரு. தொளிச்சு தான் வரும், தெளிச்சு விட்டுருக்காரு. அதுல அதான் அவரே வந்து அந்த கோம் அப்படின்னு, அதாவது செய்வோம் செய்யறோம் அப்படின்னு சொல்லாம வரணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது நான் இப்படி சொல்லக்கூடாதா? கரெக்ட். ஆமா, அவர் வந்து செய்வோம்னு சொல்லாம செய்யணும்னு சொன்னார். செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் இது சொல்லலாம்ல. அதாவது என்னன்னா எல்லா வீட்லயும் வந்து மோட்டார் சைக்கிள் இருக்கணும். ஓகே, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நிரந்தர வீடு. அதுக்கப்புறம் எல்லா வீட்லயும் இருக்கிற யாரா ஒருத்தர் வந்து மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஓகே, முன்னாடில திமுகலாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை அது இவரும் சொல்லியிருக்காரு, ரிப்பீட் பண்ணியிருக்காரு. சரி, ஸ்கிரிப்ட் அங்கே இந்த மாதிரி இங்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று என்னன்னா வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். எந்த இண்டஸ்ட்ரி தெரியல, ஸ்டெர்லைட்டா தெரியல, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து மக்கள் பயப்படாம போகணும். மெர்சல் படம் கரெக்டா? எல்லாம் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல இருந்து எடுத்துட்டு அப்படி போட்டாரு அவர் நடிச்ச படங்கள்ல இருந்தே. எல்லாத்துக்கும் நிரந்தர வேலை தரணும், ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நிரந்தர வேலை ஒருத்தருக்காவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி 6வது படிச்சிருக்கேன், எனக்காவது நிரந்தர வேலை கிடைக்குமா? அதான் அவர் வந்து சொல்லுவாரு. அவர் இன்னும் இப்ப அதான் சொன்னாரு, லைட்டா தொளிச்சு விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் வந்து இருக்கு, அது ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ்ல இருக்கு. ஓகே, ChatGPT இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு, ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் வந்து படிச்சிடுறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எல்லாம் வந்து செய்வோம்னு சொல்லியிருக்காரா? அதான் நான் சொன்னேனே, நான் எப்படி சொன்னோம் மாத்தி பேசணும், அதே மாதிரிதான் செய்வோம்னு சொல்லல, இருக்கணும், உருவாக்கணும். நாங்க உருவாக்குறோம்னு சொல்லல, உருவாக்கணும்னு சொல்றாரு. யார்கிட்ட உருவாக்கணும்னு சொல்றாருன்னு தெரியல அது. ஓ, அப்படி வர நீ. அப்போ வந்து இவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா வீடு கட்டி கொடுப்பாரா? அவர் என்ன வீடு கட்டி கொடுக்குறாரு? இல்லடா, அவர் தானே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வாக்குறுதியில வந்து எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பைக் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கார் சொன்னாரு, கார் முக்கியம் தாங்க அப்படின்னாரு. இது தெரிஞ்சிருந்தா நான் இஎம்ஐ போட்டு வண்டியை வாங்கியிருக்க மாட்டேனே, டிவிக்கு ஓட்டு போட்டு வண்டி எடுத்துக்கிறேன். நல்லா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன இவ்வளோ வயசாயிடுச்சு, பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அதான் டிவிக்கு ஆட்சிக்கு வந்து வண்டி வாங்கி தரேன் இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன வண்டி வாங்கி தந்து பெட்ரோல் அடிக்கிற காசு வேணும்லடா எனக்கு. ஆமாடா, உனக்கு வந்து பொண்ணு தாண்டா பார்த்து கொடுப்பாங்க, சரியா? பொண்ணு அதை வந்து நீ தான் பேசி கரெக்ட் பண்ணிக்கணும். தாலி வரைக்கும் நான் வந்து கட்டி விட முடியுமா? அதை பொண்ணு தாலி அது சொல்லுவானே, தாலி நீ கட்டு நான் கூட்டு போற மாதிரி நீ பேசுற. அப்புறம் காலைல நீ எத்தனை மணிக்கு ஆஃபீஸ், இங்கே எத்தனை மணிக்கு இருக்கணும்? 9:30 மணிக்கு. நீ எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புவேன்? நான் ரூம்ல இருந்து 8:15 கிளம்பிடுவேன். முன்னாடியே கிளம்புறேன்னு வச்சுக்கோ, ஒரு 1 ஹவர் முன்னாடி கிளம்புறேன், ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். காலைல வரதுக்குள்ள நீ எவ்வளோ டிராஃபிக் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வர? நீ போற வழியில எத்தனை டிராஃபிக் பாக்குற?
எத்தனை டிராஃபிக், நிறைய ஸ்கூட்டிஸ்லாம் வருது, அதை பார்ப்பேன் நான் ரெகுலரா. எல்லா வீட்டுக்கும் வண்டியும் காரையும் தூக்கி கொடுத்துட்டு இருந்தா இருக்கிற டிராஃபிக்ல எல்லாம் வானத்துல பறப்பானுங்களா காரை வச்சு? இல்ல இதெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க புரியலையே. அதாவது அவுட் ஆஃப் டாபிக்லயே ஒரு விஷயம் கேட்கறாங்க, எனக்கு அறிவுபூர்வமா கேட்கறியாடா? ஆமாண்ணா, இல்லடா காரு பைக்கு கொடுக்கறது ஓகேடா, டிராஃபிக் இல்லைன்னா பரவாயில்ல, எல்லாம் ஓகே. இவ்வளோ டிராஃபிக் வச்சுட்டு இதுக்கு மேல இந்த கொண்டு வந்து கொட்டுறதெல்லாம் வச்சு என்ன பண்றது? புதுசா பாலம் கட்டுவாரு டாப்ல, அதுல நீங்க போய்க்கலாம். ஃப்ரீயா கொடுத்த வண்டிக்கு எல்லாமே டாப்ல வந்து ஒரு புதுசா ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா பிலாலு, தற்குறி அப்படின்னு சொல்லி திட்டுறவங்க எல்லாருமே அவர் கேட்டிருக்காரு. எங்க தாவேக்கால இருக்கிறவங்க தற்கூரியா, அவங்கள பார்த்தா தற்கூரி மாதிரி இருக்கா, அந்த தற்கூரி தான் முன்னாடி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா, நம்ம யாரு எதுக்காக தற்கூரின்னு சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க தொண்டர்களை அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆமா, ஆனா எதுக்காக சொல்றாங்க தெரியுமா? எதுக்கு? முன்னாடி ஒரு பெரிய ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சேனல் இருந்துச்சு, அது பெரிய ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சேனல். அந்த வீடியோ நானும் பார்த்தேன். வந்து கேமரா முன்னாடி ஆடிட்டு போனார், ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் தமிழ் வரலாற்றுல ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கிற தொண்டை முன்னாடி அந்த மாதிரி ஆடி இருக்கானா? அவன் பாவம், அந்த சொல்லுன நான் பாட்டு 7 இருக்க என்ன வந்து நோண்டுறாங்க அவன் அப்படின்ற மாதிரி அவர் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஏதோ இவன் போய் அவரை போய் நோண்டிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீச்சுக்க, அங்க விஜய் வந்து அங்க பேசிட்டு இருக்காரு. ஒருத்தன் தென்னை மரம் உச்சியில் ஏறிட்டான், தரல வியூ தரல விஜய் கூட்டத்துல இருந்து. தென்னை மரம் மேல ஏறி அங்க இருக்கிற தேங்காவை பறிச்சு அங்கேயே உரிச்சு அங்கேயே உடச்சு அங்கேயே சாப்பிட்டு, அதாவது நம்ம படம் பார்க்குற பாப்கார்ன் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி உட்காந்து பார்த்து, எனக்கு தெரிஞ்சு அவங்க படம் தான் பார்க்க வராங்க, விஜய படம் பார்க்க வர மாதிரி மேலே தேங்காய் உடச்சு உரிச்சு. அதுல வந்து அணில்களுக்கு வந்து அந்த ஒரு திறமை இருக்கு, பல்லாலே கடிச்சு உரிச்சிடறானுங்கன்னு நினைக்கிறேன் தேங்காய் மாட்டேன். என்ன நினைச்சிட்டானுன்னா, அந்த படையப்பா படத்துல கொஞ்சம் அங்க பின்னாடி கூட்டத்தை பாருனவனே ஷூட்டிங்க்கு வந்தவங்க எல்லாத்தையும் காமிச்சு அதை அப்படி உண்மையா அந்த படத்துல வந்த மாதிரியே காமிப்பாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி ஜனநாயகத்துல வந்து இதை காமிப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவனுங்க எல்லாம் மரத்துல ஏறி உட்காந்துட்டானுங்க. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, நம்ம தலைவரோட கடைசி படத்துல நம்ம எல்லாம் காட்டணும், மேல ஏறி உட்காந்துட்டோம்னா டாப்ல. எனக்கு உண்மையா அந்த சந்தேகம் இருக்குடா, ஜனநாயக ஷூட்டிங் கிளிம்ஸ் தான் எடுக்கிறாங்களா? ஏன்னா அந்த பஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், மேல கேமரா, கீழே கேமரா, சைடுல கேமரா, எல்லா இடத்துலயும் சுத்தி கேமரா வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிபிஐ கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டாங்க கேமரா, அது டெலிட் ஆகிடும். அது சிபிஐனா அது ஆட்டோமேட்டிக் வந்து இந்த சிவாஜி படத்துல ஹேக் சிட்டி சிட்டின்னு வரதான் ஹே படி கூல் அப்படி சொன்னா வந்து ஓப்பன் ஆகும், இல்லைன்னா இதாகிடும். அந்த மாதிரி வந்து ஹே காய் த்ரிஷா அவரை வாய விடுறா டிவிகே அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். வேற யாராவது சிபிஐ தப்பா சொன்னாங்க அப்படின்னா லாக் ஆயிடும். ஓகேவா? அது வந்து ஒரு புதுசா வந்து சங்கர் சார் அப்போ பண்ணதை வந்து இவங்க புதுசாக இது பண்ணியிருக்காங்க. சிபிஐ கேட்டால் வந்து ஃபுட்டேஜ் இருக்காது, ஆனால் மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டேஜ் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து உச்சியில் நின்று வந்து அவங்க தேங்காய் பறிச்சு சாப்பிட்டுருக்காங்க. அது 2. ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், இப்போ நீ வந்து டிவிகேல இருக்க, சரியா? தூக்கில் தொங்கிடாத டிவிகேல இருக்குன்னு சொன்னோன்னே நீயும் டிவிகேல இருக்க. இப்போ வந்து அங்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சியோட மீட்டிங் நடக்குது, அங்கே போய் டிவிகேன்னு டிவி வைப்பியா? அது எதுக்குடா எவன் பை சொல்லும் போதே தெரியல பைத்தியக்காரன். அதே மாதிரி வேற எந்த கட்சி, இப்போ டிஎம்கே காரன் வந்து ஏடிஎம்கே கட்சிக்குள்ள போறான், அங்க போய் டிஎம்கே அப்படின்னு கத்துவானா? அப்படி கத்துறவன என்ன சொல்றது? அப்ப தற்கூரின்னு சொல்றதுல கரெக்டா தப்பா? ஒண்ணு ஒரு பெரிய நியூஸ் சேனல், அதாவது ஒரு நேஷனல் சேனல் அது, ஓகேவா? இன்னொன்னு ஸ்பீடுன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தெரியுமா? அவர்கிட்ட போயிட்டு தாமதி விஜய் சவுத் இந்தியன் ஆக்டர் அப்படின்னு இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து வாட் அது அப்படின்ட்டான். எஃப் போட்டான். அவன் போட்டதுக்கு அப்புறம் எங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு, சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுன்னு சொன்னா கண்ணே கமுதே முனியே அப்படின்ற மாதிரி அவரு வருவார். உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே. இவங்க என்ன சொல்றாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டாங்க. அவர் ஸ்பீடு போட்டு பார்த்துருப்பான் போல, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூகுள் கேட்டிருக்கோம், ஏன்டா பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சம்மந்தமே இல்லாம கேட்கறா பொண்ணு அவன் வந்து இங்கே அதை அவரு அந்த மாதிரி இந்த மாதிரி பண்றவங்கள வந்து தற்கூரின்னு சொல்லாம. ஏன்னா நம்ம அந்த லைவ் ஷோ பண்ணுவோம்ல வளம்பிலாலு, 3வது படிக்கிற பையன்டா, ஒரு 3வது படிக்கிற பையன் வந்து கால் பண்ணான். நான் அவன்கிட்ட, தம்பி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு கேட்குறேன். அண்ணா என்னன்னா அறிவில்லாம பேசுறீங்க, இந்தியா சீஃப் மினிஸ்டரே கிடையாதுன்ட்டான்டா என்னைய பார்த்து. இந்தியால எதிரா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு இவன் அதுக்கு மேல இருப்ப முடியும். டிவிக்கேவா நீ? அவன் சொன்னதை கேட்கறேன். அவன் சொன்னதை கேட்குறியா? அதாவது அவன் வந்து என்ன கேட்கறான்னா, அண்ணே எப்படி நீ வந்து தமிழ்நாடுல சீஃப் மினிஸ்டர், இந்தியாவுக்கு சீஃப் மினிஸ்டர் 3வது கிளாஸ் படிக்கிறவன், 3ஆம் கிளாஸ் அவன் கேட்கறான். இந்த 2 தற்கூரிங்க அவன் ஸ்பீடு கிட்ட போயிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றது?
அப்ப அதாவது தற்கொலைன்னு தற்கொலைன்னு தான் சொல்லாம சொல்ல வேணாம். நீங்களே சொல்லுங்க, இப்படி சொன்னா தற்கொலைன்னு சொல்லலாமா வேணாமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நடுவுல போறதெல்லாம் விட்டு போடுறோம். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இப்படி பண்றவங்க எல்லாம் நம்ம தற்கொலைன்னு சொல்லலாமா வேணாமா? வாயிலடி ஏன் தற்குறின்னு சொல்லக்கூடாது. யார் வாயில அடிக்கணும்? உன் வாயிலடி. ஏன் வாயில அடிக்கணுமா? அவங்க என்ன சொல்லணும்னா ஆச்சரியக்குறி, ஆச்சரியக்குறியா? கேள்விக்குறி, கேள்விக்குறியா? இன்னொன்னு ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, அறிகுறி. அறிகுறி அப்படின்னு சொல்லி. வைத்த கலக்கிறதுக்கு அறிகுறியா? தோக்கிறதுக்கு அறிகுறி. எதுக்குடா அறிகுறி? தெரியல, இத சொல்லுங்கன்னு இருக்க. ஓ, இது என்ன வேட்டா? கோட்டைக்கு போற ரூட்டா? ஓ அதோ அது அது அப்படி மாறிடுச்சு. அது எப்படி சொல்றது? அதே இயக்குனர், அதே வசனம், அதே டெய்லர், அதே வடகை, அதே வடகை அப்படின்ற மாதிரி, அதே ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதே ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி டைமிங்ல வந்து சூப்பரா போட்டிருக்காங்க. பரவாயில்லடா. தற்குறி, கேள்விக்குறி, அறிகுறி, வேற என்ன குறி? வேற என்ன? ஏதோ ஒரு நீங்க குறியில ஏதோ அந்த ஒரு குறியா வச்சுக்கங்க நீங்க. ஓகேவா? என்னதான் குறி இருந்தாலும் அணில் குஞ்சுகள் அணி குஞ்சுகள் தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு அது என்னன்னா, அந்த விஷயத்தை பத்தி பேசுறேன்னார்ல. எந்த விஷயத்தை பத்தியா? அதான்டா அப்புறம் நான் வரேன் அப்படின்னார்ல. அப்புறம் எங்க அவர் வந்தாரு? அதுக்கப்புறம் போயிட்டாரு. அந்த கரூர் மேட்டரை பத்தி கிட்டத்தட்ட 58 நாள் ஆகுது. இன்ன வரைக்குமே கரூர் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்றது சொல்லல, என் மேல தப்பு இல்லைன்றது சொல்லல. ஒரு அது எப்படி சொல்றதுனே தெரில. அட்லீஸ்ட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து டிஎம்கேக்கு ஆதரவா பேசுறாங்க, இல்லை வந்து வேற ஏதோ கட்சிக்கு ஆதரவாக பேசுறாங்க, டிவிக்கு மேலே தப்பு இல்லைன்னு சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒன்ட்டே கேட்குறேன். இப்போ வந்து நீ டிவிக்கு சப்போர்ட் பண்றேன்னா, இப்போ நீ வந்து அந்த 41 குடும்பத்தில் நீ ஒருத்தனா இருக்க. உங்க வீட்டில் இருக்கிற யாரோ அந்த கரூர் நெரிசலில் இறந்துட்டாங்க அப்படின்னா நீ ஓட்டு போடுவியா? இப்படி ஓட்டு பண்ணுவியா? நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? அதில் ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து விஜயை பார்க்க தானே என் பையன் போய் செத்தான், விஜயை பார்க்க தானே செத்தான்னு சொல்லி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு அம்மா வந்து 2 குழந்தை இறந்துருச்சு. விஜயை பார்க்க வரப்போ வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஃபோன் ரெக்கார்டை வச்சு உங்கள் விஜய் உயிருடன் வரனா அதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா ரீல்ஸ் பண்ணி. அவங்களே அது குழந்தை இறந்து போன அவங்களே இப்படி பண்ணுறாங்க. இதனால தான் வந்து தாவேக்கா வந்து தற்கூரி அப்படின்னு அவங்க சொல்கிறது. கடைசி வர வந்து கரூர் விஷயத்தை பற்றி அவங்க இன்னும் எதுவும் வாயை திறக்கவே இல்லை. இன்னும் ஒன்று பண்ணியிருக்கணும். இப்போ கரூர் விஷயத்தில் மேலே அவரே மாடியில் தான் இன்னும் பேசிட்டு இருந்தார், வண்டி மாடியில். இன்னும் பேசும்போது அங்கங்கே என்ன நடந்துச்சு ஏன்னா பார்த்து இப்போ நம்ம மேலேருந்து பார்க்கணும்னா கீழே என்ன நடக்குதுன்னு தெரியும். வீடியோ நார்மலாக மேலே இருக்கிற வீடியோவில் பார்த்தாலே தெரியுது அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நின்று என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன நடந்துச்சுன்னு இவரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கணும். அதையே சொல்லலை. சரி ஓகே, இந்த மாதிரிலாம் அவர் எங்கடா கூட்டத்தை பார்த்தாரு? அவர் ஸ்கிரிப்டை பார்ப்பாரா கூட்டத்தை பார்ப்பாரா? அது கரெக்ட் தானே. இன்னொரு விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியுமா மெயினான பண்ற தப்பே? இப்போ அஜித் எடுத்துக்கோ, எங்கேயாவது அவர் மிரட்டுறாரு. இப்போ யாராவது அஜித் அப்படிங்கிறதுனா அப்படின்றாரு. இவர் மிரட்ட கூட வேணாம், இவர் பேசுறத எல்லாம் கேட்கறானுங்களே, கூட்டமா வரானுங்கல்ல, நின்று பொறுமையா பேசுற இடத்துல நின்று நாட்டு பிரச்சனை பேசலாம். அது பேசக்கூடாதுன்னு இல்லை, அதை அடுத்து பேசலாம். ஃபர்ஸ்ட் இப்படி இருங்கப்பா, இப்படிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை மாதிரி. அவங்க அவ்வளோ கூட்டமாக வராங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லணும்ல. இப்படி இருங்க, நம்ம இதெல்லாம் நம்ம ரசிகர்கள் நிறைய கூட்டமாக வரீங்கன்னு தெரியுது, இந்த மாதிரி இருங்க, இப்படிலாம் இருங்க வாய் வந்து சொல்கிறாரா? இப்போ வரையும் சொல்கிறாரா? ஏதாச்சும் ஸ்கிரிப்டில் கொடுத்தா சொல்லுவார். என்ன கொடுக்குறோமோ அது மட்டும் தான். அதில் ஒரு புள்ளி வச்சாலும் அதை புள்ளி வரையும் தான் சொல்லுவார், புள்ளி தாண்டி போக மாட்டார். நீங்கள் இப்போ வந்து லெஃப்ட் சைடை பார்த்து ரோட்டான்னு கேளுங்க, ரோட்டா அவ்வளோதான். ரைட் சைடை பார்த்து நோட்டான்னு கேளுங்க, நோட்டா. நேராக பார்த்து ரூட்டான்னு கேளுங்க, ரூட்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அதில் இருக்குது. ஸோ அது என்ன அது இருக்குன்றதோ அதை வந்து அப்படியே இது பண்ணுறாரு. ஏன்னா அதை நான் சொல்லலைப்பா, நான் சொல்ல கிடையாது. அந்த ஒரு அவங்க வந்து டிவிக்கு இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்களா, அந்த ட்ரோன் ஷாட்டில் பக்காவாக தெரியுது. சி லெஃப்ட் சைடு எஸ், சி ரைட் சைடு எஸ் அப்படின்ற மாதிரி பக்காவாக இருக்குது. அப்புறம் பிலால் அந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு வந்து விஜய் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டார், பார்த்தியா? அதில் ஆமாம், அதில் வந்து சிஎம் சார் என்ன சொல்லியிருந்தாரு? சிஎம் சார் அப்படின்னு சொன்னார். 58 நாள் கழிச்சு மறுபடியும் மை டியர் அங்கிள் அப்படின்னு சொல்லி பழைய மாதிரி இது பண்ண மாதிரி இப்போ போட்டு அங்கிள்னு சொல்லிட்டாரா? இது வந்து எதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னா, இப்போ சேலத்தில் வந்து அடுத்த மாநாடு போட போகிறாங்க. ஓ அதான் முதல்ல அதில் முதல்ல இருந்தா அதில் தான் நடந்துச்சு. அப்படின்னா நான் உங்களை அங்கிள்னு கூப்பிட்டதுனால தானே நீங்கள் வந்து என்னை இப்படி பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி மறுபடியும் அடுத்த ஒரு சிஎம் சார் அப்படின்னு வரக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஆசை தான். அது வராமல் இருந்தால் வந்து எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஆட்சியும் நல்லா இருந்தா நான் சந்தோஷம் தான். நல்லா என்ன மக்கள் எதிர்பார்க்கறாங்க, புதுசா யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க நம்ம நல்லா ஆட்சி கொடுக்க மாட்டாங்களான்னு. எல்லாருமே வரவங்க ஃபுல்லா இப்படியே வந்துட்டு இருந்தா திரும்பி யாராவது ஏதாவது கேள்வி கேட்கதான் செய்வாங்க.
சரி ஓகே முடிச்சு போயிடலாம், அவ்வளோதான். ரொம்ப நேரம் பேசிட்டோம்ல. ஆமா, அவரு ரொம்ப நேரம் பேசினது பெருசு தானே. ஓகே, சரி, பாய் பாய் சொல்லிடுவோமா? டேய், என் நெஞ்சில் குடியிருக்கும். ஏடா கடைசியா சொல்ற? அவரே கடைசியில தான்டா சொல்றாரு, சொந்த டைலாக்காரே கடைசியில தான்டா சொல்றாரு. அது எதுக்குன்னா ஒருவேளை அந்த பாட்டு மறந்துருன்னு சொல்லி ஆரம்பத்திலே பேசி ஃபர்ஸ்ட் எது ஞாபகம் இருக்கு, இதை மறந்துடக்கூடாது, ஃபர்ஸ்ட் இதை பேசிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போயிடலாம். படையூர்ல இருந்து காஞ்சிபுரம் போற வரைக்கும் மனப்பாடம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த 4 லைனை மனப்பாடம் பண்ணி அங்கே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. கடைசியா வந்து நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எங்களுக்கு இருந்த நிறை குறைகள் வந்து இதுதான். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி இருந்தது எங்களுக்குள்ள. இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்திருக்கலாம், இல்லை இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதான் நாங்கள் போட்டோம். மறக்காம நீங்க 200 UPIன்னு போடுறீங்கன்னா போடுங்க. ஆனா நான் வேணா என் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எடுத்து காட்டுறேன். 200 UPI வரமாட்டுது. கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தான், வாங்கி வச்சுக்கிற போறேன். இதில் என்ன இருக்கு, காசு கொடுத்தா வாங்கிக்க போறேன். ஆனால் 200 UPI எனக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்லை உங்க டிவிக்கு இருந்து ஒரு 2000 UPI போட்டீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்ன விழாலு? சரி ஓகே, நேற்று காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. சொல்ல போனால் ஷூட்டிங் தான், அது ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் இப்போ இந்த இதில் உட்காந்துருக்கு, இந்த தரையில் உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஜனநாயகம் படத்துல திரையில வர போறாங்க. ஓ தம்பி, இது என்ன என்னமோ வடிவில் ஒன்று கேட்பாரு, இது என்ன காமெடி ஃபிலிமா ஆக்ஷன் ஃபிலிமா அப்படின்ற மாதிரி, கில்லர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி, 41 கில்லர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே ஜனநாயகம் வர போறீங்க. உங்களை பார்க்குறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். முடிஞ்சா வந்து படத்தில் வந்து ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் போட்டிங்க அப்படின்னு நாங்களும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும் இல்லையா விழாலு? ஓகே, எங்கள்கிட்ட இருந்த நிறை குறைகள் வந்து இவ்வளோ தான். ஷூட்டிங் வந்து சூப்பராகவே எனக்கு காஞ்சிபுரத்தில் முடிஞ்சிருச்சு. ஜனநாயகன் படத்துக்காக நீங்களும் வெயிட் பண்ணுங்க, நானும் வெயிட் பண்ணுங்க. பிளாஸ்ட் சொல்லி முடிச்சிரு, நீயும் பிளாஸ்ட் இப்படிதான் சொல்லுவேன். ஓகே 3, 2, 1 பிளாஸ்ட்.